ஸோ இப்போ ஸ்வீடிஷ் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா, நீங்க என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட ரெடியா வச்சிருக்கணும்? இந்த மந்த் ஆஃப் அக்டோபர், நவம்பர்ல நீங்க என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸோட ரெடியா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் பாஸ்போர்ட். ஸோ இந்த பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ன்றது தான் உங்களோட ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டா இருக்கும். பட் பாஸ்போர்ட்ல ஒரே ஒரு செக் மார்க் என்னன்னா, உங்களோட அந்த பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் உங்களோட அங்க ஃபியூச்சர் ஸ்டேவ வரைக்கும் இருக்கிற மாரி பார்த்துக்கணும். நெறையா ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி வந்துட்டு கோர்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 6 மந்த்ஸ்லயே முடிஞ்சிருச்சுன்னா, இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டே ரெனிவல் பண்ணி வச்சுருங்க. ஸோ பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி ஷுட் டெஃபினெட்லி பி அட்லீஸ்ட் 2 ஆர் 3 இயர்ஸ் ஃப்ரம் ஹியர். அத ஃபோக்கஸ் பண்ணி நீங்க உங்களோட பாஸ்போர்ட்டோட டேட்ஸ செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க் ஷீட்ஸ். மார்க் ஷீட் பொறுத்த வரைக்கும்னா, உங்களோட 10th மார்க் ஷீட், உங்களோட 12th மார்க் ஷீட், அப்புறம் காலேஜ் மார்க் ஷீட்ஸ். செமிஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டும் உங்களுக்கு தேவை. இன்கேஸ் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்னா உங்ககிட்ட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வச்சிருப்பீங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்ததுன்னா, நீங்க உங்களோட 6th ஆர் 7th செமஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் என்ன உங்க யூனிவர்சிட்டியில இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் மீன்வைல் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணாத கேண்டிடேட்ஸுக்கு உங்கள்கிட்ட நீங்க உங்க காலேஜ்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்ன்ற ஒரு டாக்குமெண்ட்டும் அடிஷ்னலா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவோம். விச் வில் டெல் தட் நெக்ஸ்ட் இயர்ல எந்த டைம்ல நீங்க உங்களோட செமஸ்டர் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்றதுக்காக எவ்ரி காலேஜ் வில் கிவ் யூ அ போனஃபைட் சர்டிஃபிகேட் லெட்டர். அந்த லெட்டர் along with your mark sheet and transcript has to be supported. Passed out ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட டிரான்ஸ்கிரிப்டோட சேர்த்து யூ ஷுட் சப்மிட் எய்தர் யுவர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ரீசெண்டாக 1 இயர் முன்னாடி கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இஸ் அக்செப்டட். இல்லை 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா தென் யுவர் டிகிரி சர்டிஃபிகேட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸை இதை தாண்டி ஸ்வீடன் யூனிவர்சிட்டிஸோட நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னன்னா கிரேடிங் ஸ்கேல் சர்டிஃபிகேட்ன்றது ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக நிறைய யூனிவர்சிட்டிஸ் கேட்டு வருவாங்க. கிரேடிங் ஸ்கேல் சர்டிஃபிகேட்ன்றது உங்களோட இந்த இந்தியன் சிஜிபிஏவோட கிரேட் கன்வர்ஷன்ஸ்க்கான டூல். லைக் ஏ கிரேட்னா என்ன மார்க்ஸு, பி அந்த கிரேடோட கிளாசிஃபிகேஷன் நிறையா யூனிவர்சிட்டிஸ் உங்களோட மார்க் ஷீட்க்கு கீழேயே இருக்கும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் ரிவர்ஸ் சைட் ஆஃப் தி மார்க் ஷீட் இருக்கும். ஸோ அந்த கிரேடிங் ஸ்கேலுன்னும் போது நீங்கள் அந்த ரிவர்ஸ் சைட் ஆஃப் மார்க் ஷீட்டை தனியாக ஸ்கேன் எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அடுத்த மெயின் டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ உங்களோட ஐஎல்ஸ் ஓ டோஃபல் ஸ்கோர்ஸ் அதை வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் உங்களோட ஸ்கோர் கார்டையும் நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிடுவீங்க. அண்ட் தி நெக்ஸ்ட் மெயின் டாக்குமெண்ட் வுட் பி யோர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். இந்த எஸ்ஓபின்றது தான் விச் இஸ் கோயிங் டு பி டாக்கிங் அபவுட் யோர் ப்ரொஃபைல். உங்களுக்கு ஏன் ஒரு யூனிவர்சிட்டி அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான மெயின் டாக்குமெண்ட் வேல்யூவேஷனுங்கிறது தான் எஸ்ஓபி. ஸோ இது இப்போ இந்த ரீசெண்ட் இன்டேக்காக இந்த ஏஐ வந்ததுலேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சிவியை அப்படியே ஏஐ கிட்ட ஃபீட் பண்ணி ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் எஸ்ஓபி மாதிரி எடுத்துடுறாங்க. விச் இஸ் நாட் அட்வைசபிள். இதனால நிறையா ரிஜெக்ஷன்ஸை பார்த்துருக்காங்க இந்த இன்டேக்கில் நிறையா பசங்க. ஸோ உங்களோட எஸ்ஓபின்றது இட் இஸ் அபவுட் யோர் பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர். உங்களோட நார்மல் லாங்குவேஜில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் பண்ண இன்டர்ன்ஷிப்ஸு, உங்களோட கரிக்குலமை தாண்டி நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் பண்ணியிருந்தீங்களே விச் இஸ் அபவுட் யோர் ஸ்கொலாஸ்டிக் திங். இதை தான் நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸில் இன்டர்பிரேட் பண்ண போகிறீங்களே தவிர ஒரு பெரிய ஃப்ளையர் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு பெரிய லாங்குவேஜ் இங்கே தேவை கிடையாது. ஸோ இந்த எஸ்ஓபிக்கு கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்து மேக் திஸ் டாக்குமெண்ட் ரெடி. இது 1 டேல ரெடி பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸை ரெடி பண்ணுறதுக்கு தான் இட்ஸ் டெல்லிங் யூ ஃபார் 2 months டைம் லைன். அடுத்து லெட்டர்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். இது வந்துட்டு 2 to 3 ப்ரொஃபஸர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்குறது தட் இஸ் அட்வைசபிள். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் 2 way கேட்பாங்க. ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்க்கு 3 LORs கேட்குற ப்ரோக்ராம்ஸ்லாமும் இருக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் யூ கெட் ரெடி வித் 3 ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் ஃப்ரம் யுவர் ப்ரொஃபஸர்ஸ். இப்போ இன்கேஸ் ஒரு சில பேர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு யூ கேன் கெட் 1 LOR ஃப்ரம் எனி ஆஃப் யோர் ஒர்க் ரெஃபரன்சஸோ இல்லை இந்த ப்ரொஃபைல் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஃபரன்சஸ் கூட கொடுக்கலாம். பட் ரூல் என்னன்னா தீஸ் ரெஃபரீஸ் ஷுட் கிவ் இட் இன் தேர் அஃபிஷியல் இமெயில் ஐடி. இந்த ஜிமெயில், வைமெயில், அவுட்லுக் இந்த ஐடிஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட் வந்துட்டு ஒரு அஃபிஷியல் ஆர்கனைசேஷன் லெட்டர் பேடில் இருக்கணுமே தவிர ஒரு A4 டாக்குமெண்ட் LOR வில் நாட் பி அக்செப்டபிள். இந்த 2 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் LOR ஃப்ரம் எனி ஆஃப் தி ப்ரொஃபஸர்ஸ். இந்த ப்ரொஃபஸர் டெஃபினட்டாக PhD ஹோல்டராக தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எனி ப்ரொஃபஸர் ஹூ ஹஸ் தாட் கிளாஸஸ் ஃபார் யூ. இது ஒரு ஜென்ரல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி இல்லாமல் இஃப் யூ ஹேவ் அ குட் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இன் தி LOR அதுவே ஒரு பெரிய ஸ்டாண்ட் அவுட் டாக்குமெண்ட்டாக ஆகிடும் உங்களோட ப்ரொஃபைலில். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு CV அண்ட் ரெஸ்யூமே. ஸோ இதுவும் அகெயின் உங்களோட என்டையர் ப்ரொஃபைல் அபவுட் யுவர் இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ யூ கேன் இன்டர்பிரட் தட் அண்ட் கிவ் இட் இன் அ டீசன்ட் ஃபார்மேட். ஒரு சில பேர் இது யூரோபாஸ் ஃபார்மேட்லேயும் கொடுப்பாங்க. இட் இஸ் டெஃபினெட்லி அட்வைசபிள். ஸோ யூரோபாஸ் ஃபார்மேட்லேயே நீங்கள் எடுப்பானாலும் பண்ணலாம், இல்லை யூனிவர்சிட்டிஸ் டோன்ட் இன்சிஸ்ட் அபவுட் இட். ஸோ இட் இஸ் எனி ஃபார்மேட் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை தாண்டி
யூனிவர்சிட்டிஸ் ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ்னு நிறையா வச்சுருப்பாங்க. அது ஒரு யூனிவர்சிட்டி மாறும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணுறதுக்கு யூ ஷுட் பி ரெடி வித். ஸோ என்னோட ஃபர்தர் வீடியோஸில் ஒரு டீட்டெயில்டாக ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் பை மெனி யூனிவர்சிட்டிஸும் போடுவேன். நீங்கள் அந்த டைமில் யூ செக் அவுட் வித் தட் பர்டிகுலர் வீடியோ டூ. இந்த ஸ்வீடன் ஸ்டடீஸோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் அட்மிஷன்ஸோட ஜேர்னி இது வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்டிவ் வீடியோவாக பண்ணியிருக்கேன். இது நிறையா பார்ட்ஸாக அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.